வணக்கம். ஒரு நிமிஷம் உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை அப்படியே ஓரமா வைங்க. ஏன்னா நாம இன்னைக்கு பேச போற டெக்னாலஜி வெறும் கேட்ஜெட்களை பத்தினது இல்ல. இது மனித இனத்தோட மிக மிக பழமையான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதை. கற்கருவிகள்ல ஆரம்பிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் டெக்னாலஜி எப்படி நம்மள மனிதர்களா மாத்திச்சுங்கிறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். நினைச்சு பாருங்க, 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்கள் செஞ்ச அந்த முதல் கல் ஆயுதம், அது வெறும் உயிர் வாழறதுக்கான ஒரு கருவி மட்டும் இல்ல. அதுதான் நம்மளோட முதல் கண்டுபிடிப்பு. அப்புறம் நெருப்ப கட்டுப்படுத்த கத்துக்கிட்டோம். அது குளிரிலிருந்து நம்மள காப்பாத்துச்சு, சமைச்சு சாப்பிடவும் உதவுச்சு. அதுக்கப்புறம் சக்கரம் போக்குவரத்தையே மாத்தி அமைச்சது. அச்சியந்திரம் வந்ததும் அறிவு ஒரு சிலர்கிட்ட மட்டும் இல்லாம எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சது. இப்போ இன்டர்நெட் நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்குது. பாத்தீங்களா, ஆரம்பத்துல இருந்தே தொழில்நுட்பமும் மனித கலாச்சாரமும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சதுதான். இந்த உறவுங்கிறது ஏதோ சரித்திரத்துல படிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்ல. நம்ம சமூகங்கள், நம்ம பொருளாதாரம், ஏன் நம்ம யோசிக்கிற விதமே இத மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜிங்கிறது ஒரு ஒன் வே ரோட் கிடையாது. ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும், அது ஒரு சாதாரண சுத்தியாலா இருக்கலாம், இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸான சேட்டலைட் நெட்வொர்க்கா இருக்கலாம், அது நம்ம உலகத்தை மாத்துது, நம்ம வாழ்ற முறையே மாத்துது. அதே நேரத்துல நம்ம சமூகத்தோட தேவைகள் தான் புது டெக்னாலஜியை உருவாக்குது. இது ஒரு அழகான தொடர் நடனம் மாதிரி. டெக்னாலஜி நம்மள மாத்துது, நாம டெக்னாலஜியை மாத்துறோம். இந்த பெரிய வரலாற்று பார்வையிலிருந்து இப்போ நாம இந்த விளக்கத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம். அதாவது, இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன உலகத்துல ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் வெற்றியையும் தீர்மானிக்கிற முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில்தான்: தொழில்நுட்பம். இந்த மேற்கோளை பாருங்க, எவ்வளவு எளிமையா ஆனா எவ்வளவு ஆழமா இருக்கு. அடிப்படையில தொழில்நுட்பமே பொருளாதார வளர்ச்சியின் முதன்மை இயந்திரம். இதோட அர்த்தம் என்னன்னா, மூலதனம், உழைப்புன்னு மத்த விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை உண்மையிலேயே முன்னோக்கி தொல்ற இன்ஜின் எதுனா அது டெக்னாலஜி தாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை வச்சுக்கிறது மட்டுமே வெற்றி கிடையாது. சரியான டெக்னாலஜிய, அதாவது பொருத்தமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு, ஒரு ஆப்பிரிக்க கிராமத்துல ஹைடெக் டிராக்டரை கொண்டு போய் நிறுத்துறதை விட அங்க இருக்கிற பொருட்களை வச்சே சுலபமா சரி செய்யக்கூடிய ஒரு தண்ணி பம்ப் தான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும், இல்லையா? சரி, இந்த இன்ஜின் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிஜ வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை கொண்டு வருதுன்னு இப்ப பாப்போம். டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய அடியோடு மாத்தின ஒரு துறை எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம அது சுகாதாரம்தான். நம்ம ஆயுள் காலத்தை அதிகமாக்கி நம்ம வாழ்க்கை தரத்தையும் இது மேம்படுத்தியிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல பெரியம்மை மாதிரி நோய்கள் லட்சக்கணக்கான உயிர்களை பறிச்சது. இன்னைக்கு தடுப்பூசிகள் மூலமா அந்த நோய்களையே நம்ம ஒழிச்சிட்டோம். பிரசவத்தின் போது ஏற்படுற இறப்பு விகிதமெல்லாம் அம்பமாக குறைஞ்சிருக்கு. இது வெறும் நம்பர்ஸ் இல்லங்க, டெக்னாலஜியால காப்பாற்றப்பட்ட கோடிக்கணக்கான உயிர்கள். சரி, இப்ப நம்மளோட அடுத்த மிக அடிப்படையான தேவைக்கு வருவோம்: உணவு. உயிர் வாழ்றதுக்கு இதுதானே ஆதாரம். பசுமை புரட்சிய கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அதிக விளைச்சல் தர்ற விதைகள், உரங்கள், நவீன பாசன முறைகள் மூலமா உணவு உற்பத்திய நாம பல மடங்கு அதிகமாக்கினோம். இன்னைக்கு உலக மக்கள் தொகை இவ்ளோ பெருகினாலும் நம்மால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் டெக்னாலஜி தான். அது இல்லாம இது சாத்தியமே இல்ல. இது ஏதோ தியரி மட்டுமல்ல, நிஜத்திலேயே நடந்திருக்கு. தென்கொரியா, தைவான் மாதிரியான நாடுகளை பாருங்க. சில 10 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஏழ்மையில இருந்த இந்த நாடுகள் கல்வியிலையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் ஒம்பஜாம முதலீடு செஞ்சாங்க. அதனால தங்கள பெரிய பொருளாதார சக்திகளா மாத்திக்கிட்டாங்க. அவங்க டெக்னாலஜிய சும்மா வாங்கல, அத உருவாக்குனாங்க. டெக்னாலஜி இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா அப்போ ஏன் சில நாடுகள் பணக்கார நாடுகளாகவும் மத்த நாடுகள் ஏழை நாடுகளாகவும் இன்னமும் இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? பிரச்சனையோட ஆணி வேற இந்த மனநிலையில தான் இருக்கு. வளர்ந்த நாடுகள் டெக்னாலஜியை உருவாக்க வேண்டிய, உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க இன்ஜினியே உருவாக்குறாங்க. ஆனா பல வளரும் நாடுகள் டெக்னாலஜிய ஒரு நுகர்வு பொருளா, அதாவது ஒரு பொருளை வாங்குற மாதிரி பாக்குறாங்க. அவங்க காரை வாங்குறாங்க. இந்த அணுகுமுறைதான் பெரிய வித்தியாசத்தையே ஏற்படுத்துது.
அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, டெக்னாலஜிய சும்மா ஒரு பெட்டியில வச்சு இறக்குமதி செஞ்சா மட்டும் உண்மையான வளர்ச்சி வந்துராது. ஒரு நாடு தனக்கு தேவையான டெக்னாலஜிய சொந்தமா உருவாக்குற, மாற்றி அமைக்கிற, நிர்வகிக்கிற திறனை வளர்த்துக்கணும். அதுதான் நீடித்த வளர்ச்சிக்கு அவசியம். சரி, இந்த வளர்ச்சி இடைவெளிய குறைக்க என்னதான் தீர்வு? நல்ல வேளையா ஆராய்ச்சி நமக்கு ஒரு தெளிவான வழிய காட்டுது. எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி தனக்கான வளர்ச்சி இன்ஜினை உருவாக்க நினைச்சா அதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இதோ. இந்த 4 தூண்களையும் நல்லா கவனிங்க. முதல் படி, மக்கள் கிட்ட முதலீடு செய்யணும். அறிவியல் கல்வி மூலமா திறமையானவங்கள உருவாக்கணும். 2வது, பிரைவேட் செக்டாரை ஊக்குவிக்கணும். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்க நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். 3வது, அரசாங்கத்தோட ஆதரவு. வெளிப்படையா தகுதியின் அடிப்படையில ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்கணும். 4வது, தகவல் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த 4ம் ஒன்னா சேரும்போது உண்மையான நீடித்த வளர்ச்சி சாத்தியமாகும். கற்கருவியில ஆரம்பிச்ச நம்ம பயணம் இன்னைக்கு தேசிய கொள்கைகள் வரைக்கும் வந்து நிக்குது. பாருங்க, டெக்னாலஜிங்கிறது வெறும் கருவி இல்ல, அது நம்ம எதிர்காலத்தையே வடிவமைக்கிற ஒரு சக்தி. இந்த கதையோட அடுத்த அத்தியாயத்தை எழுதுறதுல நம்ம பங்கு என்னவா இருக்க போகுது? டெக்னாலஜியோட இந்த அளவற்ற சக்தியை வச்சு நாம எப்படி ஒரு சிறந்த சமமான உலகத்தை உருவாக்குவோம்? இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.